சற்று முன் தமிழக அரசியலில் திடீர் திருப்பம். ஒட்டுமொத்தமாக திமுகவில் இணைந்த தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பெரும் பரபரப்பு. அதாவது தமிழக அரசியலில் தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் முக்கியமான விஷயங்களில் ஒன்றுதான் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான மோதல் போக்கு. பல வருடங்களாக காங்கிரசும் திமுகவும் நண்பர்களாக இருந்து வந்த நிலையில் தற்போது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே நேரடி சண்டை வெடித்துள்ளது. இப்படி வெடித்த சண்டை என்பது திமுகவுக்கு தான் சாதகமாகவும் மாறியிருக்கிறது. அது ஏனென்றால் விஜய் கட்சி தொடங்கிய போது ஆட்சியில் பங்கு என்று கூறியிருந்த அந்த ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சியின் தலைக்கணத்தை அதிகரித்து விட்டது. எனவே விஜயை காரணமாக வைத்துக்கொண்டு திமுகவிடம் தங்களது கூட்டணி பேரத்தை அதிகரித்து பேசி பார்த்தது காங்கிரஸ் கட்சி. அப்போதும் கூட திமுக மேலிடம் காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பட்டு போக தயாராகத்தான் இருந்தது. ஆனால் மாணிக்கம் தாகூர், பிரவீன் காந்தி மற்றும் ஜோதிமணி உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக திமுக கட்சியை ஏளனம் செய்வதும் சீண்டி பார்ப்பதும் என பதிவுகளை போட்டு வந்தனர். இதன் காரணமாக தமிழக காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனை என்பது வெடித்தது. பின்னர் திமுக பிரமுகர்களுக்கும் காங்கிரஸ் பிரமுகர்களுக்கும் இடையே மோதல் போக்கு என்பது முற்றியது. உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கூட இந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட நேரடியாகவே தலையிட்டு பார்த்தார். ஏனென்றால் ஒரு பக்கம் ஆட்சியில் பங்கு என்ற அந்த ஒரு கோரிக்கையில்தான் காங்கிரஸ் கட்சியினர் பிரச்சனைகளை தூண்டி வந்தனர். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று நெத்தியடியாக சொல்லிவிட்டார். ஆனால் திமுக தலைவரான முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சொன்ன பிறகும் கூட காங்கிரஸ் பிரமுகர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதை போல பேசி வந்தனர். குறிப்பாக மாணிக்கம் தாகூர், பிரவீன் காந்தி, ஜோதிமணி உள்ளிட்டவர்கள் இந்த போக்கை கைவிடாமல் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர். அதே சமயம் மாணிக்கம் தாகூர் போன்ற இவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை அவர்களும் காங்கிரஸ் மேலிடத்திற்கு புகார்களை அனுப்பி வைத்தார். ஆனால் காங்கிரஸ் மேலிடமோ அதற்கு செவி சாய்க்காமல் தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராகவே செயல்படட்டும் என்று மாணிக்கம் தாகூர், பிரவீன் காந்தி, ஜோதிமணி உள்ளிட்டவர்களை தூண்டி விடுவதில்தான் குறிக்கோளாக இருந்தது. இதை தாமதமாகத்தான் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் புரிந்து கொண்டனர். அதுவும் இப்போது தெல்ல தெளிவாக காங்கிரஸ் மேலிடமும் ஆட்சியில் பங்கு என்பதை கேட்கிறது என்பதை தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் உணர்ந்து விட்டனர். இதன் காரணமாக இனிமேலும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் அது மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்பதை உணர்ந்து இப்போது தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் கூண்டோடு திமுகவில் இணைவதற்கு முடிவு செய்துவிட்டனர். ஏற்கனவே நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த தேமுதிக கட்சியும் தற்போது திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டது. இப்போது திமுகவின் வெற்றியை அவ்வளவு எளிதாக யாராலும் தடுத்துவிட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை நன்றாக உணர்ந்துதான் இப்போது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் திமுகவில் இணைய முடிவெடுத்து விட்டனர். குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை அவர்களே தற்போது திமுகவில் இணைய போகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் காங்கிரஸ் மேலிடத்திற்கு மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட ஒரு சிலர் பற்றி செல்வ பெருந்தகை தொடர்ச்சியாக பல புகார்களை கொடுத்தும் கூட காங்கிரஸ் மேலிடம் அதை கண்டு கொள்ளாமல் இருப்பதால் இனிமேலும் தனக்கு காங்கிரஸில் மரியாதை இல்லை என்பதை உணர்ந்து திமுகவில் இணைய இருக்கிறாராம் செல்வ பெருந்தகை. மேலும் செல்வ பெருந்தகை மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய அளவில் முக்கிய பிரமுகராக இருக்கும் ப. சிதம்பரம் அவர்களும் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் ப. சிதம்பரத்தின் மகனான கார்த்திக் சிதம்பரமும் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதுவும் இன்று காலை முதலே ப. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம், செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட காங்கிரசின்
முன்னாள் தமிழக தலைவர்கள் சிலர் இது குறித்து காங்கிரஸ் மேலிடத்திற்கு தகவல்களை அனுப்பிவிட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் இப்போது மிகப்பெரிய திருப்புமுனை ஒன்று ஏற்பட போகிறது. ஏனென்றால் தமிழக காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒட்டுமொத்தமாக முக்கிய தலைவர்கள் அனைவரும் விலகிவிட்டு திமுகவில் தங்களை இணைத்து கொள்ள தயாராகி விட்டனர். இப்படி செய்துவிட்டால் காங்கிரஸ் கட்சியின் தமிழக அரசியல் எதிர்காலம் என்பது முடிவுக்கு வந்துவிடும். அப்படி நடந்துவிட்டால் இனி எத்தனை காலமானாலும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் 1% வாக்குகளை கூட பெற முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திமுகவுடன் இருந்தால்தான் காங்கிரஸ் கட்சிக்கு பலம். அதை தவிர்த்து தனியாக நின்றாலோ அல்லது வேறு ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு அது பலவீனமாகத்தான் மாறப்போகிறது. இது நன்கு தெரிந்தும் கூட காங்கிரஸ் கட்சி இப்போது விஜயின் கட்சியை நம்பி இந்த ஒரு முடிவை துணிந்து எடுக்கப் போகிறதா அல்லது திமுகவிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் திமுக கூட்டணியில் தொடரப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதாவது தேமுதிக போன்ற திமுகவுக்கு எதிரான கட்சியே இப்போது திமுக கூட்டணியில் வந்து தானாக இணைந்திருக்கிறது. இதில் இருந்தே திமுகவின் பலம் என்ன என்பது தமிழக கட்சிகள் அனைத்திற்குமே நன்றாக தெரிந்திருக்கும். அப்படி இருக்கும்போது திமுகவுடன் நீண்ட நாட்களாக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு இப்போது திமுகவின் பலம் தெரியாதா என்ன என்று கேள்வி எழுகிறது. ஆனால் என்ன செய்ய, திமுகவின் பலம் என்ன என்பது சரியாக தெரியாமல் தான் காங்கிரஸ் திமுகவை குறைத்து எடை போட்டு வருகிறது. ஆனாலும் கூட இனிமேல் காங்கிரஸ் மேலிடம் திமுகவிடம் மன்னிப்பு கேட்டு காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்தாலும் கூட இப்போது தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் திமுகவில் இணைவது என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் காங்கிரஸ் மேலிடத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் இப்போது உறுதியாக நம்புகின்றனர். இப்போது தொடங்கிய சிறிய கட்சியான விஜயின் கட்சியை நம்பி காலங்காலமாக நட்பாக நீடித்து வரும் திமுகவை பகைத்து கொள்ள நினைத்த காங்கிரஸ் மேலிடத்திற்கு தகுந்த அளவில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்போது தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவில் இணைய இருக்கின்றனர். எனவே தமிழக அரசியலை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கப் போகிறது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவில் இணையும் அந்த ஒரு நிகழ்ச்சி என்பது பிரம்மாண்டமாக திமுக சார்பில் நடத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சிக்கு இந்திய அளவில் எங்குமே அவ்வளவாக வெற்றிக்கான வாய்ப்பு என்பது தென்படவில்லை. ஆனால் தமிழகத்தில்தான் காங்கிரஸ் கட்சிக்கு 30 முதல் 40 எம்பி தொகுதிகள் எளிதாக கிடைத்து விடுகிறது. அதாவது தமிழகத்தின் தயவால் தான் காங்கிரஸ் என்பது எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்திலே நீடித்து வருகிறது என்பதை கூட உணராமல் காங்கிரஸ் மேலிடம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது காங்கிரசுக்குத்தான் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் திமுகவில் இணைவது பற்றியும் காங்கிரஸ் மேலிடத்தின் நடவடிக்கை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.